திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணா இணைகிறார். குணா, விவரங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சரியாக 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக கட்சியினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவினுடைய 76 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய தினம் பங்கேற்க இருக்கிறார்கள். அதேபோன்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் பொருளாளர் என மூத்த நிர்வாகிகளும் இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக பல்வேறு பணிகள், மக்கள் நல பணிகள் எவ்வாறு செய்ய வேண்டும், அதேபோன்று திமுக அரசினுடைய சாதனைகள் மற்றும் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே அதேபோன்று சட்டமன்ற தொகுதிகளில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்த இருக்கிறார். அதேபோன்று ஜூன் மாதம் மதுரையில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாகவும் அதற்கான அந்த பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோன்று வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தங்களுக்கான அந்த பணிகள் மற்றும் அதை தொடர்ந்து வளர்ச்சி பணிகள் மற்றும் அதன் தேர்தல் பணிகள் குறித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இன்றைய தினம் திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.